அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்விற்கான பொது தமிழில் பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதற்கான ஸ்டடி பிளான் அண்ட் வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் இந்த பகுதி இ பொறுத்தளவுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் 21 ஹெட்டிங்கில் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது இலக்கியம் பார்த்தோம், அதை எஸ்சிஆர்டி புது ஸ்கூல் புக் அண்டு பழைய சமச்சீர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றதுக்கும் பார்க்க போகிறோம். மொத்த டாபிக் பார்த்துக்கோங்க, 21 டாபிக். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 பேர். ஸோ ஒன்று பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார். ஸோ இவங்களை பற்றின செய்திகள். ஸோ இதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ இவங்களுடைய கவிதைகள் அல்லது பாடல்கள் எல்லாமே இந்த போர்ஷனில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே எஸ்சிஆர்டியும் வருது, தென் சமச்சீரும் வருது. ஓகேங்களா? ஸோ இதில் பாரதியாரை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவருடைய பாடல்கள், ஸோ இதில் 6வதுல எஸ்சிஆர்டி காணி நிலம், 6வதுல சமச்சீர் பாரத தேசம், 8வதுல எஸ்சிஆர்டி தமிழ் மொழி வாழ்த்து, 10வதுல எஸ்சிஆர்டி காற்றே வா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அவருடைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இவரை பற்றின டீட்டெயில், பாரதியாரை பற்றின டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது எது ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 11th எஸ்சிஆர்டி பொதுத்தமிழ் புக்கில் ஊடகவியலில் தமிழ் ஆளுமைகள். ஸோ இதுலேயும் பாரதியாரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அவரோட டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். தென் 11வதுல எஸ்சிஆர்டியில் இதழாளர் பாரதி. ஸோ அவருடைய பத்திரிகைகள், ஸோ அவருடைய நூல்கள் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பாடத்தில் டீட்டெயில்டாக ஒரு உரைநடை மாதிரி இந்த இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கவிதைகள் பாடல்களாக இருக்கும். இந்த 2 பாடம் என்ன இருக்கும் அப்படின்னா உரைநடை பாடமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை படிச்சிங்கனாலே பாரதியார் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ தென் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனுக்கு தான் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் 6வதுல எஸ்சிஆர்டியில் இன்பத்தமிழ், 7 எஸ்சிஆர்டியில் இன்பத்தமிழ் கல்வி, 9 எஸ்சிஆர்டியில் குடும்ப விளக்கு, 11 எஸ்சிஆர்டியில் புரட்சிக்கவி, 6ல் சமச்சீர் புக்கு இசையமுது, 7 சமச்சீர் எங்கள் தமிழ், 8 சமச்சீர் விழுதும் வேரும், 10 சமச்சீரில் தமிழ் வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இதை பார்த்துட்டிங்கனாலே பாரதிதாசனுடைய அவருடைய குறிப்புகள், ஸோ அவருடைய நூல்கள் என்னென்ன வெளியிட்டிருக்காரு, ஸோ எல்லாமே இதிலேயே கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாரதிதாசன் நீங்கள் இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே பாரதிதாசனில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நாமக்கல் கவிஞருக்கு ஸோ 7வது எஸ்சிஆர்டியில் எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. தென் 9 சமச்சீரில் பெண்மை அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பொறுத்தளவுக்கு 6வது எஸ்சிஆர்டியில் ஆசிய ஜோதி, 8வது எஸ்சிஆர்டியில் வருமுன் காப்போம். ஓகே? ஸோ அப்போ இந்த பாடம் மட்டும் இப்போ லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் படிச்சிட்டிங்கனாலே இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். பாரதியார் சம்மந்தமாகவும், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி சம்மந்தமாக எந்த கொஸ்டினுக்கும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தென் செகண்ட் டாபிக் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சிலபஸில் முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது முடியரசன் சம்மந்தமாக 2. ஸோ இதில் எஸ்சிஆர்டியில் 6வது எஸ்சிஆர்டியில் நானிலம் படைத்தவன் தலைப்பு. ஸோ அதே மாதிரி 8வதுல சமச்சீரில் யார் கவிஞர். ஸோ இது முடியரசன் தான் ஆசிரியர். வாணிதாசனை பொறுத்தளவுக்கு அதே தான், எஸ்சிஆர்டிலையும் இருக்குது, சமச்சீர்லேயும் இருக்குது. ஸோ சுரதா எஸ்சிஆர்டியில் 2 கார்டு இருக்குது, இதில் வெற்றி பெற, சமச்சீரில் இன்பம். ஓகே? ஸோ தென் 7வதுல பார்க்கும், அதாவது கண்ணதாசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2 இருக்குது. ஒன்று மலைப்பொழிவு, இன்னொரு காலக்கணிதம். ரெண்டுமே எஸ்சிஆர்டியில் தான் இருக்குது. உடுமலை நாராயணகவி அவரை பொறுத்தளவுக்கு எஸ்சிஆர்டியில் இருக்குது, சமச்சீரில் இருக்குது. அதாவது 1 2 அந்த காலம் இந்த காலம் இதெல்லாம் ப்ரீவியஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த காலம் இந்த காலம் இல்லை. தென் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொறுத்து பார்க்கும்போது ஸோ எஸ்சிஆர்டியில் துன்பம் வெல்லும் கல்வி, சமச்சீரில் செய்யும் தொழிலே தெய்வம். தென்
ஏர்முனை மருதகாசி, மருதகாசியை பொறுத்தவரைக்கும் இது வந்து கேட்ட கொஸ்டின் தான். ஸோ சமச்சீரில் தான் இருக்குது. மருதகாசி பொறுத்தளவுக்கு வந்து ஸோ புது புக்கில் அவர் சம்மந்தமான எந்த ஒரு பாடல் வந்து கிடையாது. ஸோ பழைய புக்கில் சமச்சீரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணாலே ஸோ இந்த பாடம் 2 மரபு கவிதை அப்படின்றது வந்து கவர் பண்ணிடலாம். தென் மூன்றாவது நா. பிச்சமூர்த்தி, சிசு செல்லப்பா, தர்ம சிவராமு, பசுவையா, ரா. மீனாட்சி, சி. மணி, சிற்பி, மு. மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானக்குத்தன் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு தொடர்கள் மற்றும் எழுதிய எண்கள். ஓகேங்களா? ஸோ அதை வந்து புதுக்கவிதை அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நா. பிச்சமூர்த்தி அவருடைய இது பாடல்கள் பார்க்கும்போது பொங்கல் வழிபாடு சமச்சீரில் இருக்குது. ஒளியின் அழைப்பு SCERTயில் 9வதில் இருக்குது. ஸோ சிசு செல்லப்பா பற்றி வந்து உங்களோட ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிசு செல்லப்பாவை பற்றி நம்ம அகாடமியோட மெட்டீரியலில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் தர்ம சிவராமு பொறுத்தளவுக்கு வந்து 11ல் SCERT காவியம். ஓகேங்களா? காவியம் டாப்பிக்கில் வந்து இருக்குது. பசவையா அப்படின்றது பொறுத்தளவுக்கு காட்டில் கலந்த பேராசை. ஸோ 11ல் இருக்குது. SCERT தான். ஸோ எல்லாமே வந்து இது ஃபுல்லாகவே SCERTலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரா. மீனாட்சியாக இருக்கட்டும், சி. மணி, சிற்பி, மு. மேத்தா இளைய தோழனுக்கு, ஈரோடு தமிழன்பன், ஸோ அப்துல் ரஹ்மான், தொலைந்து போனவர்கள். ஸோ எதுவுமே கேட்ட கொஸ்டின் தான். இது எல்லாமே வந்து முக்கியமான பாடங்கள் தான். ஸோ இது எல்லாமே வந்து SCERTலேயே கவர் ஆகுது. ஸோ பழைய புக்கில் இது சம்மந்தமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ தென் வந்து போகும்போது கலாப்பிரியாவை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ புது புக்லேயும் இல்லை, பழைய புக்லேயும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்கள பற்றி தனியாக டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அகாடமி புக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் வந்து இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் வந்து கல்யாண்ஜி பார்க்கும்போது அக்கறை அப்படின்ற டாபிக் இருக்குது. அதாவது SCERT புது புக்கில் 9வதில். ஞானக்குத்தன் பற்றி வந்து டீட்டெயில் இல்லை. ஸோ இவங்களை பற்றி டீட்டெயிலாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் இல்லாட்டி அவங்க பாடின பாடல் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை தனியாக தான் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாலே எது முடிஞ்சு. ஸோ இந்த 3வது டாபிக் வந்து முடிஞ்சு. ஓகேங்களா? தென் 4th தமிழ் கடித இலக்கியம். ஸோ இது பாருங்கள், நாட்குறிப்பை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம அனந்தரங்கர் நாட்குறிப்பை தான் படிப்போம். ஸோ அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, வரதராசனார், பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? ஸோ இவங்க தொடர்பான செய்திகள் விச் மீன்ஸ் கடித இலக்கியம். இந்த ஹெட்டிங்கே வந்து என்ன அப்படின்னா கடித இலக்கியம், இவர்களுடைய கடிதங்கள். அப்போ இவருடைய கடிதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புது புக்கில் வந்து இவருடைய கடிதங்கள் இருக்காது. ஸோ ஒன்லி வந்து யார் மட்டும் இருக்காங்க அப்படின்னா SCERTயில் 12ல் அனந்தரங்கர் நாட்குறிப்பு அது மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி வந்து பழைய புக்கில் சமச்சீரில் 9வதில் அனந்தரங்கர் நாட்குறிப்பு இருக்குது. ஓகே, இது 2 மட்டுமே படித்தாலே போதும். ஸோ நாட்குறிப்பு கவர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ஜவஹர்லால் நேருவினுடைய கடிதம். இது வந்து ஸ்கூல் புக்கு, பழைய சமச்சீர் புக்கு தாங்க. ஸோ மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம். இதிலெல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காந்தி கடிதம், காந்தியடிகள் கடிதம், தென் வந்து மூவா கடிதம் சமச்சீர், அண்ணாவின் கடிதம் சமச்சீர். ஸோ இந்த கடித இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எது சமச்சீர் புக்கு தான் வந்து படிக்கணும். ஸோ புது புக்கில் வந்து அதிகமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் அதாவது உங்கள் சிலபஸில் கொடுக்காத சில கடிதங்களையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கடிதம்னு வர்றதுனால ஸோ அந்த இதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதில் வந்து 9th SCERT மகனுக்கு எழுதிய கடிதம், அதாவது நா. முத்துக்குமார் அவர்களினுடைய கடிதம் இந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ 11th SCERTயில் தாகூரின் கடிதங்கள். ஸோ 12th SCERTயில் பாரதி கடிதம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கடித இலக்கியம் அப்படின்ற கீழே வரும். ஸோ முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது அனந்தரங்கர் நாட்குறிப்பு, ஸோ தென் மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம், காந்தியடிகள் கடிதம், மூவா கடிதம், அண்ணாவின் கடிதம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கடிதங்களையும் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து படிச்சுக்கோங்க. ஆனால் சிலபஸில் இருக்கிறது இது மட்டும்தான். ஓகேங்களா? தென் 5th டாபிக் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே SCERT புது புக்கு தான். ஸோ நிகழ்கலை அப்படின்ற டாப்பிக்கே இருக்குது. இதுலேயும் வந்து ப்ரீவியஸாக நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 12th SCERTயில் நாட்டார் அரங்க கலைகள், 8th SCERTயில் நாட்டுப்புற கைவினை கலைகள், 8th SCERTயில் தமிழர் இசைக்கருவியல். நாட்டுப்புற கலைகள் அப்படின்றதுலேயே வந்து இசைக்கருவியலும் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? இசைக்கருவியலில் வந்து தேவதும்பி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஸோ இந்த டாபிக் படித்தாலே இந்த ஹெட்டிங் வந்து கவர் ஆயிடும். ஸோ இது வந்து SCERT மட்டுமே போதும், சமச்சீர் தேவையில்லை. தென் தமிழில் சிறுகதைகள்.
இந்த சிறுகதைகளை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ புக்கில் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. அதுவும் வந்து 11th எஸ்சிஆரில் தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக இதை படிச்சுட்டு, ஸோ சிறுகதைகள் தலைப்பு, ஆசிரியர் யார், அவருடைய தலைப்பு வந்து என்னென்ன அப்படின்றத வந்து தனி லிஸ்ட்டு வந்து இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக், கண்டிப்பாக வந்து இதை படிக்கணும். தென் இது வந்து நம்ம அகாடமியோட புக்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட் உங்கள்கிட்ட அகாடமி புக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ சிறுகதைகள் வந்து தனியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன சிறுகதைகள், அதனுடைய தலைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக்ங்க. என்ன இல்லை, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாப்பிக்கு. பட் இருந்தாலும் வந்து நம்ம படிச்சிடலாம். நிறைய பாடங்கள் இருக்கும், பட் சின்ன சின்ன டாபிக் தான். ஓகேங்களா? இப்போ கல்லிலே கலைவண்ணம் 6வது சமச்சீரில் இருக்குது. இது வந்து சிற்பக்கலையில் சொல்லிடலாம். 9 எஸ்சிஆரில் சிற்பக்கலைனே தனி டாபிக் இருக்குது. அடுத்து 7வது எஸ்சிஆரில் பேசும் ஓவியங்கள், ஓவியக்கலை பற்றி. 7வது சமச்சீரில் ஓவியக்கலை தனியாக இருக்குது. ஸோ 11th எஸ்சிஆரில் காலத்தை வென்ற கலை. 10th சமச்சீரில் வந்து பேச்சுக்கலை இருக்குது. எஸ்சிஆர்டி அதுலேயும் பேச்சுக்கலை இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரைப்படக்கலை வந்து சமச்சீரில் மட்டும்தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ சமச்சீரில் திரைப்படக்கலை உருவான கதை அப்படின்றது வந்து சமச்சீரில் மட்டும்தான் இருக்குது. பட் திரைப்படம் சம்மந்தமாக நியூ புக்லேயும் இருக்குது, எஸ்சிஆர்டிலையும் இருக்குது. ஓகேங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, 12th இருக்காது. ஸோ திரைமொழி, தமிழ் திரைப்பட வரலாறு, இதெல்லாம் வந்து இதில் இருக்குது, 12th புது புக்கில் இருக்குது. அடுத்து தமிழ் நாடக முன்னோடிகள், இது வந்து சமச்சீர், 7வது சமச்சீர். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு வந்து இந்த சமச்சீர்லேயே வந்து ப்ரீவியஸ் எடிஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த எடிஷனில் தான் இந்த டாபிக் இருக்கும். அதாவது வந்து ஐ திங்க் 2015க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு புக்கு சமச்சீர்லேயும். ஏன்னா அதுக்கடுத்து வந்த எடிஷன்லாம் வந்து இந்த பாடத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த பாடங்களும் வந்து கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நாடக கலை பொறுத்தளவுக்கு வந்து சமச்சீர்லேயே இருக்குது, எஸ்சிஆர்டியில் இருக்குது. எஸ்சிஆர்டியில் நாடகவியல் ஆளுமைகள் 11th இருக்குது இது ஃபுல்லாக. ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாமே பாருங்கள். ஸோ 11th 12th வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ அப்போ 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் மட்டும் பத்தாது, நம்ம 11th படிக்கணும், 12th படிக்கணும். தென் ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து, அதாவது சமச்சீர், எஸ்சிஆர்டி தவிர்த்து பிற பாடங்களும் படிக்கணும். அதனால் சிலபஸ் வைஸாக வந்து நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப ஆரம்பத்துலேருந்து அதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து தமிழின் தொன்மை, தமிழ் மொழி சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், அதே தான். ஸோ இது வந்து எஸ்சிஆர்டி சமச்சீர் கலந்ததான். எல்லாமே வந்து கொஞ்சம் ஆர்டர் வைஸாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ 8th எஸ்சிஆரில் கனவு பளித்தது, 7th எஸ்சிஆரில் தமிழ் ஒளிரீரங்கள், 7th சமச்சீரில் செம்மொழி தமிழ், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எஸ்சிஆர்டி. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இலக்கியத்தில் நகைச்சுவை, சொற்பூங்கா, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, திராவிட மொழிகள், திராவிட மொழி குடும்பம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. இதிலிருந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பழைய புக்கு, புது புக்கு, பழைய புக்கை காட்டிலும் புது புக்கிலே வந்து அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து சார் பழைய புக்கில் வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, புது புக்கில் வந்து ஒரு இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய புக்கில் வந்து ஒரு எண்ணிக்கை வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, இதில் 12ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ புது புக்கில் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வளரும் செல்வம், சங்க இலக்கியத்தில் அறம், பேர்தனி செம்மொழி, ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த பாடத்தில் வந்து அதிகமாக கேட்பாங்க சமச்சீரில். ஸோ அதே மாதிரி உரைநடை அணிகலன்கள், தமிழ் சொல்வளம், இலக்கியத்தில் மேலாண்மை, தமிழ் மொழியின் நடை அலைகள், ஸோ இதெல்லாம் வந்து 12th இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே கலந்து தான் படிக்கணும். சமச்சீரும் படிக்கணும், எஸ்சிஆர்டியும் படிக்கணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு வந்து சமச்சீரில் என்ன இருக்கோ அதே இது எஸ்சிஆர்டிலையும் கலந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து எஸ்சிஆர்டி மட்டும் படித்தாலே வந்து உங்களுக்கு போதுமானது இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு. தென் நெக்ஸ்ட் டாபிக் உரைநடை, மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வெங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, திருவி கல்யாண சுந்தரனார், வையாபுரி, பேராசிரியர் தனிநாயகம் அடிகள், செய்கு தம்பி பாவலர், மொழி நடை தொடர்பான செய்திகள். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து மறைமலை அடிகள் எஸ்சிஆர்டியில் 12th இருக்குது, மறைமலை அடிகள் பற்றி டாப்பிக்கு. ஸோ அடுத்து வந்து பரிதிமார் கலைஞரை பொறுத்தளவுக்கு வந்து இதில் இருக்குது, 10th சமச்சீரில் இருக்குது, 12th எஸ்சிஆர்டியில் இருக்குது. நாமு வெங்கடசாமி நாட்டார் பற்றி கிடையாதுங்க. ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், வெங்கடசாமி நாட்டார் பற்றி பழைய புக்காக இருக்கட்டும், புது புக்காக இருக்கட்டும், சின்ன ஒரு லைன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இவரை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் படிக்கணும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து ராபி சேதுப்பிள்ளையை பொறுத்தளவுக்கு வந்து
சமச்சீரில் ஓல்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா, சமச்சீர் ஓல்டு. ஸோ தென் வந்து அதாவது சமச்சீர்லேயே நான் ப்ரீவியஸ் ஒரு எடிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த இதில் இருக்குது. அதே மாதிரி வந்து எஸ்சிஆர்டியில் கப்பலோட்டிய தமிழர் அப்படின்ற டாபிக் ராபி சேதுப்பிள்ளை கொண்டு வந்தது. ஸோ அது வந்து படிச்சுக்கலாம். தென் திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி. ஸோ இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா சமச்சீரில் 9th சமச்சீரில் இருக்குது. திருவி கல்யாண சுந்தரனார் 11th எஸ்சிஆர்டியில் புது புக்கில் இருக்குது. ஓகே, வையாபுரியை பற்றி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் இல்லை, நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து புது புக்லேயும் இல்லை, பழைய புக்லேயும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து வெளியே ரெஃபர் பண்ணி தான் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ தனிநாயகம் அடிகள் பற்றி கேள்விலாம் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக. ஓகே, ரீசெண்ட் எக்ஸாமில் வந்து தனிநாயகம் அடிகள் பற்றி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அது வந்து 9th எஸ்சிஆர்டியில் இருக்குது. அது மாதிரி 10th எஸ்சிஆர்டியில் செய்கை தம்பி பாவலர் அவருடைய நீதி வெண்பா அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ தென் தமிழ் பணி உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்கோனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஓகேங்களா. ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கு தமிழ் தாத்தா உவேசா சம்மந்தமாக 9th சமச்சீர் அண்ட் 12th எஸ்சிஆர்டியில் இருக்குது. ஓகே, ஸோ தமிழ் தாத்தா உவேசாவை பற்றி டீட்டெயில்டாக இருக்கும். இது வந்து அவருடைய பாடமாக இருக்கும், பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது. ஓகே, ஸோ அதே மாதிரி தேப்பூமியை பொறுத்தளவுக்கு வந்து சமச்சீரில் ஓல்டில் குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ 11th. அதே மாதிரி 7th சமச்சீரில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இது வேறு, பட் இருந்தாலும் வந்து இது தனியாக வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து 9th சமச்சீரில் தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் சி லக்கோனார். ஸோ அவரை பற்றின செய்திகள் வந்து இருக்குது. ஸோ இதை படிச்சுட்டிங்கனாலே எதிர்த்து போதும். ஸோ இந்த தமிழ் பணி சம்மந்தமாக இந்த 3 பேரோட டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. தென் தமிழ் தொண்டு தேவனைய பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஸோ இதில் வந்து சமச்சீரில் தேவனைய பாவாணர் சமச்சீரில் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து 8th சமச்சீரில் இருக்குது. அகரமுதலி வரலாறு சமச்சீரில் தான் இருக்குது, 8th இருக்குது. ஸோ அதே மாதிரி அகராதி கலை எஸ்சிஆர்டியில் 11th இருக்குது. பெருஞ்சித்திரனார் அவருடைய ஓய்வும் பயணம் அப்படின்ற அந்த டாபிக் வந்து இதில் இருக்குது அப்படின்னா சமச்சீரில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து தேவனைய பாவனார், அதே மாதிரி அகரமுதலி வரலாறு பெருஞ்சித்திரனார் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன படித்தாகணும், சமச்சீர் படித்தாக வேண்டும். ஓகே, ஸோ புது புக்கில் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் சமச்சீர் படிக்கணும். ஸோ தமிழ் தொண்டு 12வது டாபிக் ஜியு போப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு. இப்போ ஜியு போப் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ஜியு போப் வீரமாமுனிவர் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் இருக்கும். ஸோ அது வந்து சமச்சீர் புக்கில் இருக்குது. ஜியு போப் சம்மந்தமாக 2லேயுமே இருக்குது, 8th சமச்சீரில் இருக்குது, 11th எஸ்சிஆர்டிலையும் இருக்குது. ஓகே, தென் சமுதாய தொண்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராஜர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத் இவர்கள் பற்றிய சமுதாய தொண்டுகள். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பெரியார் சம்மந்தமாக வந்து நமக்கு பழைய புக்லேயும் இருக்குது, புது புக்லேயும் இருக்குங்க. ஸோ பெரியார் பாருங்கள். ஸோ மொத்தம் நான் ஒரு 4 பாடம் இதை படித்தாலே வந்து தந்தை பெரியார் பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி சமச்சீரில் இருக்குது, 6வதுல. அதே மாதிரி பெரியார் சிந்தனைகள் எஸ்சிஆர்டியில் இருக்குது. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் சமச்சீரில் இருக்குது. பெரியார் அப்படின்னா எஸ்சிஆர்டியில் இருக்குது. ஓகே, 11th. தென் முத்துராமலிங்கர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வந்து இந்த 2. ஸோ தேசியம் காத்த செம்மல் இது தனி யூனிட்டாகவே சமச்சீரில் 6வதுல இருக்குது. 7வது எஸ்சிஆர்டியில் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து உங்களுக்கு முத்துராமலிங்கரை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் வந்து அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு 2 எஸ்சிஆர்டிலே இருக்குது, சமச்சீர்லேயும் இருக்குது. தென் பெருந்தலைவர் காமராஜர் சமச்சீரில் தான் இருக்குது, 9th புக்கில். சிற்றகல் ஒளி, ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் மாப்போசியை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ 10th எஸ்சிஆர்டியில் இருக்குது. காயிதே மில்லத் சம்மந்தமாகவும் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எஸ்சிஆர்டி 7th. ஸோ நீங்கள் வந்து டாபிக் வைஸாக படிக்கும்போது இந்த மாதிரி ஹெட்டிங் வைஸாக உங்களுக்கு சிலபஸ் வைஸாக கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, இதை முடிச்சிட்டோம், இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். ஓகேங்களா. ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த ஸ்டடி பிளானே, இந்த வேர் டு ஸ்டடி அதுக்காகத்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக 6th to 10th அப்படின்ற ஒரு ட்ரெடிஷ்னல் வேவில் போகாமல் ஸோ இந்த டாபிக் மட்டும் படிச்சிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக எப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் படிங்க, இல்லை இந்த டாப்பிக்கே எடுத்துக்கோங்க, சமுதாய தொண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியுதா,
இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அதில் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஸோ இதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சில பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு வெளியே இருந்து அவுட் ஆஃப் இதிலேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து மோஸ்ட்லி வந்து இதிலேயே வந்து எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் கோத்ரோ பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங், தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் பற்றிய செய்திகள். இதை பொறுத்தளவுக்கு சமச்சீரில் நாடும் நகரமும் டாபிக் இருக்குது, ஊரும் பேரும்னு டாபிக் இருக்குது. ஸோ தூங்கா நகர் 7வது சமச்சீர். அடுத்து 7 எஸ்சிஆர்டில் திக்கெல்லாம் புகழ்வரும் திருநெல்வேலி, 7 எஸ்சிஆர்டில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும். 7th சமச்சீர் தமிழக விளையாட்டுகள், தமிழர் பெருவிழா, பொங்கல் திருவிழா. இது ஃபுல்லாகவே வந்து எஸ்சிஆர்டில் இருக்கக்கூடியது. ஏறுதழுதல், மலையிட பெயர்கள் ஆய்வு, தமிழர் குடும்ப முறை, மதராசப்பட்டினம். ஸோ ஊர் பற்றி கேட்குறதுனால வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா நம்ம இந்த கவர் பண்ணியிருக்கிறதுல வந்து சார் எதுவும் வந்து டாபிக் வந்து மிஸ் ஆகுமா அப்படின்னா, ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் இதில் எடுத்தாச்சுங்க. ஸோ சமச்சீர் புக்கில் என்னென்ன பாடங்கள் இருக்கோ அதே மாதிரி வந்து எஸ்சிஆர்டியில் வந்து என்னென்ன புது புக்கில் வந்து என்னென்ன பாடங்கள் இருக்கோ ஸோ எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் எது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பாடமாக இருக்கோ, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா துணை பாடம்லாம் வந்து கதைகள் தான். ஸோ அது வந்து ஜஸ்ட் போர் அடித்தா நீங்கள் படிச்சுக்கலாம், பட்டு அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம குறைக்கணுமோ, ஸோ எது எது தேவையில்லையோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்தாச்சு. மற்றபடி முக்கியமான எல்லா டாப்பிக்கும் எந்த இதில் வந்துருச்சு, இந்த ஹெட்டிங்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், புது புக்கையும் பழைய புக்கையும் டோட்டலாக கம்பைன் பண்ணும்போது நிறைய டாபிக்ஸ் வந்து இதில் உள்ளே வந்துருச்சு. தேவையில்லாத டாபிக்ஸ் தான் ஸ்கிப் பண்ணியிருக்கமே தவிர வேறு எந்த ஒரு பாடத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணல. ஓகேங்களா? எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளே கொண்டு வந்துட்டோம். தென் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும். இது வந்து பழைய புக்கு, புது புக்கில் இல்லைங்க, பழைய புக்கில் தான் சமச்சீரில் தான் இருக்குது. 9வதுல டைரெக்டாக உலகளாவிய தமிழர் அப்படின்ற டாப்பிக்கே இருக்குது. ஸோ எதுக்காக வந்து நான் பழைய புக்கில் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து ஏன் வந்து இந்த டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் க்ரியேட் பண்ணும்போது இருந்தது சமச்சீர் தான். ஓகேங்களா? அந்த சமச்சீர் புத்தகம் இருக்கும்போது தான் வந்து அந்த சிலபஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சிலபஸ் தான் இப்போ வரைக்கும் கொண்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் உலகளாவிய தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது புது புக்கில் இல்லை. ஸோ அப்போ பழைய புக்கு தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ போத் ஆர் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்குது, படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சின்ன சின்ன டாப்பிக்காக படிங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து அசஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், மார்க் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஓகே நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்ற ஒரு இது வரும். ஓகேங்களா? ஸோ தான் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்றதே வந்து சமச்சீர் புக்கில் ஒரு ஹெட்டிங் 10வதுல இருக்குது. தமிழர் வானில் அப்படின்றதே சமச்சீரில் இருக்குது. தமிழர் மருத்துவம் அப்படின்றது எஸ்சிஆர்டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த ஹெட்டிங் வந்து இந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க சிலபஸே கொண்டு வந்தாங்க. ஓகே, தென் 17வது டாபிக். இதை பொறுத்தளவுக்கு தமிழ் மகளிரின் சிறப்பு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார் மற்றும் சாதனை மகளிர். இந்த சாதனை மகளிர் அப்படின்னு சொல்லும்போது புது புக்கில் எல்லாமே வந்துடும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் மகளிர் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்ட் அம்மையார். இப்போ தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லும்போது சாதனை மகளிர் ஹெட்டிங்குள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? தமிழகத்தின் அன்னி பெசன்ட் சமச்சீர் 7வதுல இருக்குது. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சமச்சீரில் சமூக அறிவியல் பாடத்தில் இருக்குது. ஏன்னா தமிழில் புது புக்கிலையும் கிடையாது, பழைய புக்கிலையும் கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ டாக்டர் முத்துலட்சுமி சம்மந்தமாக வேறு எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 10th சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வேலு நாச்சியார் சம்மந்தமாக 6th எஸ்சிஆர்டியில் இருக்குது. இந்திய விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு, இதுலேயுமே வந்து வேலு நாச்சியார் வருவாங்க. ஸோ 8th சமச்சீரில் இருக்குது. தில்லையாடி வள்ளியம்மை 9 சமச்சீரில் இருக்குது. ஸோ ஏன்னா தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி புது புக்கில் கிடையாது, பாருங்கள். அதே மாதிரி ராணி மங்கம்மாள் 9th சமச்சீரில் இருக்குது. அடுத்து நர்த்தகி நடராஜ். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, ஏன்னா புது புக் அப்படின்றதுனால வந்து இந்த பாடம் கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்சிஆர்டி 11th எஸ்சிஆர்டியில். அடுத்து வைமு கோதை நாயகி, ஸோ 11th இருக்குது, 12th இருக்குது. அடுத்து மங்கையாராய் பிறப்பதற்கே அப்படின்றதுல ஸோ 10th எஸ்சிஆர்டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ சமச்சீர் ப்ளஸ் எஸ்சிஆர்டி.
தென் 18th 18வது பாடம் தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள். ஸோ இதில் வந்து வணிகம் எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ 6th SCERTயில் வளரும் வணிகம், 8வது SCERTயில் கொங்கு நாட்டு வணிகம், 9 SCERTயில் வணிக வாயில், ஸோ 10 சமச்சீரில் தொன்மை தமிழகம், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். 9வது சமச்சீரில் கடற்பயணம், ஸோ அடுத்து 7ல் SCERTயில் தமிழரின் கப்பல் கலை, ஸோ 10ல் தற்கால தொல்லியல் ஆய்வுகள். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? நீங்கள் தமிழில் வந்து 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் படிக்கணும். ஸோ படிக்கும்போது வந்து ஒவ்வொன்றையும் வந்து அடுத்தடுத்து கம்பைன் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வைஸாக படிங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஆர்டர் வைஸாக தான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கே. இப்போ பாருங்கள், கடற்பயணம் தமிழரின் கப்பற்கலை, வணிகம் வணிக வாயில் தொன்மை தமிழகம், தொல்லியல் ஆய்வுகள் தொல்லியல். அப்போ இந்த டாபிக் படித்தோம்னா இந்த தொல்லியல் ஆய்வுகள் முடிஞ்சிருச்சு. இதை படித்தோம்னா கடற்பயணம் முடிஞ்சிடும். இப்போ வணிகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இது. ஸோ அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டிக்காக வேண்டியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உணவே மருந்தை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே சமச்சீர் தான். இதிலேருந்து தமிழில் கொஸ்டின் இல்லாததே கிடையாது. எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்க. உணவே மருந்து சமச்சீர் 9th இருக்குது, நோய் தீர்க்கும் மூலிகைகள் 9th இருக்குது, இயற்கை வேளாண்மை ஜஸ்ட் வந்து ஒரு நாடகம், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இது வந்து 7 சமச்சீரில் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் படித்தேன். இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துட்டு எங்கே இருக்குது, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சமய புதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார், பேராசிரியர் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள். ஸோ 6th SCERTயில் பராபர கண்ணின்ற கேட்டிங்களா தாய்மானவர் பாடல் இருக்குது. 8th சமச்சீரில் வாழ்த்தில் தாய்மானவர் பாடல் இருக்குது, 2 பாடல். இதை படிச்சிட்டிங்கனாலே தாய்மானவரை பற்றி ஓகே. ராமலிங்க அடிகளார் பொறுத்தளவுக்கு வந்து ஸோ சமச்சீரில் தான் 3மே இருக்குது. பாருங்கள், திருவருட்பா 6th, 8th சமச்சீரில் திருவருட்பா, 10th அவர் பற்றின ஒரு பாடமே இருக்குது, திருவருட்பராச வள்ளலார் அப்படின்றது. ஸோ இதை படித்தீங்கனாலே வந்து ராமலிங்க அடிகளார் படிச்சிடலாம். ஸோ புது புக்கை பொறுத்தளவுக்கு தெய்வமணி மாலை இது மட்டும்தான் வந்து ராமலிங்க அடிகளார் பற்றி இருக்குது. ஸோ மற்றபடி இந்த மொத்தம் வந்து 4 டாப்பிக்கும் வந்து இதிலேயே வந்துடுது. தென் வந்து 7th சமச்சீரில் வாழ்த்து திருவிக்கா. ஸோ திருவிக்கா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கல்வி பணி இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதிலேயே வருவார். பட் இதுலேயும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, நூலகம் பற்றிய செய்திகள். நூலகம் பொறுத்தளவுக்கு இதுதான் லாஸ்ட் இது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து 10th சமச்சீரில் நூலகம் இருக்குது. 6th SCERTயில் நூலகம் நோக்கி அப்படின்ற டாபிக் இருக்குது. அதே மாதிரி வந்து 9 SCERTயில் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. ஸோ இந்த 3 டாபிக் படித்தோம்னா நூலகம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய பாடங்கள். ஸோ மொத்தம் வந்து 21 ஹெட்டிங்கில் இருக்குது. இந்த 21 ஹெட்டிங்கை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் C வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை படிக்கணும் அப்படின்றப்ப வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸை கையில் வச்சுட்டு ஸோ இந்த டாபிக் எது சின்ன டாப்பிக்கோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ ஃபஸ்ட்டு சின்ன டாப்பிக்கை வந்து படித்து பாருங்கள். அதாவது இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நூலகம் பற்றிய செய்திகளில் 3 பாடம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கடித இலக்கியமாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன பாடம் பார்த்தோம், ஸோ இதில் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைலாம் 3 பாடம் தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து சின்ன டாபிக் அந்த 3 பாடம் 4 பாடம் இருக்கிற ஹெட்டிங்காக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முடிங்க. அப்படி முடிக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டோட்டலி சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கு பழைய புக்கும் கவர் பண்ணிடலாம், புது புக்கும் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு வந்து 100க்கு 100 வந்து சாலிடாக வந்து அடிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த பேட்டர்னை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஐடியா வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க, நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே இதனால் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஒரு மென்டாராக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் கார்த்திக் சார் சொல்கிறாரு அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதில் சக்ஸஸ் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சக்ஸஸான ஒரு அட்டம்ப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால் வந்து இந்த பாடத்தை வந்து
ஃபாலோ பண்ணி ஸோ இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே வந்து உங்களாலேயும் முடியும். ஸோ ஒரு டெடிக்கேட்டாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெய்லி வந்து கன்சிஸ்டாக வந்து படிங்க. ஸோ அதர்வைஸ் தொடர்ச்சியான படிப்பு தான். ஸோ ஒரு நாள் வந்து நான் இன்றைக்கி படிக்கிறேன், நாளைக்கு படிக்கலை, ஸோ அதுக்கடுத்து படிக்கலை, அதுக்கடுத்து வந்து நான் ஃபுல் டே படிக்கிறேன் அப்படின்னா ஸோ அது வந்து சரியாக வராது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர், ஒரு 1 ஹவர் வந்து என்னால் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த குரூப் 2 வரக்கூடிய குரூப் 2ல் அரசு அதிகாரியாகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நல்லா படிங்க. ஸோ டெடிக்கேட்டடாக இருங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமியோட மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 நம்பரில் வந்து நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டோ இல்லை வேறு எந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ நான் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நானும் சொல்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆல் த பெஸ்ட்.